ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், பொட்டுக்கடலை, தேங்காய், மிளகு, ஜீரகம், சோம்பு, கசகசா இது எல்லாத்தையும் தண்ணி விட்டு பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். இன்றைக்கி இஞ்சி பூண்டு இல்லை என்கிட்ட பேஸ்ட்டு, அதனால் அதையும் நம்ம ரெடி பண்ணிடலாமே அப்படின்ட்டு இஞ்சி பூண்டும் உரித்து வச்சுருக்கேன். இஞ்சி எப்பயுமே இஞ்சி பூண்டு பேஸ்ட்டுக்கு நான் இஞ்சி கொஞ்சம் நிறைய போடுவேன், பூண்டு கொஞ்சம் கம்மியாக போடுவேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டையும் ரெடி பண்ணிடலாம். இதுக்கு பெரிய வெங்காயம், இந்த குழம்புக்கு பெரிய வெங்காயம், சின்ன வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகாய், கருவேப்பிலை, கொத்தமல்லி எல்லாத்தையும் எடுத்து வச்சுருக்கேன். சின்ன வெங்காயமும் பெரிய வெங்காயமும் மிக்ஸ் பண்ணி போடுறப்ப அந்த டேஸ்ட்டு ரொம்ப நல்லாயிருக்கு. புளிக்குழம்பு மாதிரி வைக்கிறப்ப மட்டும் சின்ன வெங்காயம் நிறைய போட்டுட்டு பெரிய வெங்காயம் போட்டாலும் டேஸ்ட்டாக இருக்குது. இருந்தாலும் சின்ன வெங்காயம் போட்டு நம்ம எல்லோரும் பழகியிருக்கோம். அதனால் பெரிய வெங்காயம் மட்டும் போட்டு குழம்பு வச்சாலும் ரொம்ப நல்லாயிருக்கும் புளிக்குழம்பும். இதுக்கடையில் தாளிக்கிறதுக்கு எல்லாமே எடுத்து வச்சிட்டேன். பட்டை, கிராம்பு, ஏலக்காய், கல்பாசி, மராத்தி மொக்கு, ஸ்டார் அனீஸ் எல்லாமே. ஜாதி பத்திரியோட பாக்ஸ் எங்கேயோ வச்சுட்டேன், அதனால் அது மட்டும் போடலை. கருப்பு ஏலக்காய், பெரிய ஏலக்காய் போடலாம் அப்படின்ட்டாக்கா அது நார்த் இந்தியன் ஃப்ளேவர் மாதிரி வருது அப்படின்னு சொன்னதுனால அதை நிறுத்தியிருக்கேன். இல்லாட்டினா அது எல்லாத்தையுமே போட்டு நான் சூப்பு வச்சோம்னா நம்ம எல்லாருக்கும் ஸ்ட்ரென்த்து தான் அப்படின்னு நினப்பேன். அதுலேயும் நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இதுக்கிடையில் ஒரு குக்கரில் எண்ணெய் விட்டுட்டு தாளிக்கிற பொருள்லாம் போட்டு தாளிச்சிட்டு வெங்காயம், பச்சை மிளகாய் போட்டு வதக்கிட்டு அது கூடவே இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, தக்காளி, கருவேப்பிலை, கொத்தமல்லி, உப்பு எல்லாத்தையும் போட்டு நல்லா வதக்கிக்கலாம். இதுக்கு இன்றைக்கி ஆட்டு நெஞ்செலும்பு தான் எடுத்திருந்தோம். அதை கழுவி க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ அந்த வெங்காயம் தக்காளியோடு அதையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு தேவையான அளவு தண்ணி விட்டு ஏற்கனவே கொஞ்சம் உப்பு போட்டிருக்கிறதுனால மஞ்சத்தூள் போட்டு நம்ம அது ஒரு 15 விசில் விட்டு எடுத்துக்கிட்டோம்னா சூப்பாக குடிச்சிட்டு மீதியை நம்ம குழம்பு வச்சுக்கலாம். எங்கள் வீட்டில் சூப்பு நல்லா பெரிய பெரிய டம்ளரில் குடிக்கிறதுனால குழம்பு அவ்வளவா விரும்ப மாட்டாங்க. அதை நைட்டு சப்பாத்தி, இட்லி, தோசைக்கு தான் விரும்புவாங்க. அதனால தான் மோஸ்ட்லி நான் சைட் டிஷ் நான்வெஜ் குழம்புக்கு ரொம்ப செய்ய மாட்டேன். இதுக்கிடையில் புளி ஊற்றி பழகுனதுனால புளியை ஊற வச்சுருக்கேன். விசில் விட்டு வந்தாச்சு. இப்போ எல்லாத்தையும் எடுத்து எவ்வளவு முடியுமோ அவ்வளோத்தையும் நல்லா வடிகட்டி சூப்பாக கொடுத்துருவேன். மிளகுத்தூள் போட்டு எல்லாருக்கும் கொடுத்தது போக மீதி இவ்வளோ இருக்குது. இதில் நம்ம குழம்பு மிளகாத்தூள், ப்ளைன் மிளகாத்தூள், தேங்காய் பேஸ்ட்டு, புளி தண்ணி எல்லாத்தையும் விட்டு எக்ஸ்ட்ராவும் கொஞ்சம் தண்ணி விட்டு எல்லா பச்சை வாசனையும் போயிட்டு நம்மளுக்கு எந்த கன்சிஸ்டன்சியில் வேணுமோ அதில் வச்சுக்கலாம். இது தண்ணியாக இருந்தாலும் நல்லாயிருக்கும். மீதி இருந்தாலும் இட்லி, தோசை, சப்பாத்தி எல்லாத்துக்கும் நைட்டுக்கு வச்சுக்கலாம். வெயில் காலத்தில் கூடயும் கோல்டு பிடிச்சா அவ்வளோ சீக்கிரம் போகாது அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால தான் இந்த மாதிரி ஆட்டு நெஞ்செலும்பு, நுரையீரல் இதெல்லாம் செஞ்சு நம்ம உடம்புக்கு நல்லது. அதெல்லாம் அதை நம்ம சேர்த்துக்கிட்டோம்னா ரொம்ப நல்லது. அவ்வளோதான், குழம்பும் ரெடி ஆயிடுச்சு. லாஸ்ட்டில் கொத்தமல்லியை தூவி இறக்கிடலாம். இதுக்கிடையில் சாதமும் வச்சுட்டேன். இது கூட மட்டன் குழம்புல மட்டனில் எந்த குழம்பு கூடயும் ஒரு மாம்பழம் வச்சு சாப்பிட்டோம்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். சாதமும் ரெடி ஆயிடுச்சு. அன்னைக்கு நார்த்தங்காய் ஊறுகாவோட தான் லஞ்ச் பிளேட் எங்களுக்கு. தேங்க்யூ. தேங்க்ஸ்.